குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். திருமாவளவன் உள்ளிட்டவர்களும் செல்வ பெருந்தகை உள்ளிட்டவர்களும் மிகப்பெரிய முன்னுதாரணமாக இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்கள் இரண்டு பேருமே இரண்டு விதமான சிந்தனைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். ஒன்று, திருமாவளவன் பட்டியல் சமூக மக்கள் மது குடிப்பதினால் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து ஒரு மாநாடு நடத்தினால் அதை நாங்கள் வரவேற்கலாம். ஆனால் அவருடைய மாநாட்டின் நோக்கமே திமுகவில் சீட்டு அதிகமாக கொடுப்பார்களா, நோட்டு அதிகமாக கொடுப்பார்களா, மரியாதை கிடைக்குமா என்பதற்காகத்தான் திமுகவை மிரட்டும் விதமாக இந்த மாநாடு நடத்துகிறார் என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பட்டியல் சமூக மக்கள் சிந்தித்து தெளிவான ஒரு முடிவுக்கு வர வேண்டும், தேசியத்தின் பக்கம் வர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. விஜய் இப்போ மாநாடு அக்டோபர் 27 அறிவிச்சிருக்காரு. இதை பற்றி அவர் இந்த திராவிட மாடல் என்று சொல்லுகிற திருட்டு மாடலை, மக்களை ஏமாற்றுகிற ஊழல்வாதிகளான மாடலை ஒழித்துவிட்டு ஏதோ புதிய அரசியல் செய்ய போகிறார் என்று இளைஞர்களும் அவருடைய ரசிகர்களும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் வழக்கம் போல் ஈவேராவுடைய சிலைக்கு செல்வதும் அஞ்சலி செலுத்துவதும், அதே போன்று வழக்கம் போல் இந்த திராவிட மாடலுடைய அரசியலைத்தான் இவர்களும் பின்பற்றுவார் என்றால், அதே ஒன்றியம், அதே நீட் எதிர்ப்பு என்கிற பழைய பல்லவியை பாடுவதற்கு இவர் புதிதாக வந்திருக்கிறார் என்றால், இது மாதிரி வந்தவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அந்த வரிசையில் விஜய் அவர்களும் இருப்பாரோ என்கிற ஐயம் எங்களுக்கு எழுகிறது. ஏனென்றால் தேசிய சிந்தனையை தூக்கி பிடிக்காமல் மீண்டும் மீண்டும் பிரிவினைவாதத்தையும் மொழி பற்றி என்கிற பெயரில் மொழி வெறியையும் உண்டாக்கக்கூடிய திமுக இந்தி கூட்டணி கட்சிகள் அதனுடைய பிரதிபலிப்பை தாங்கி பிடிக்கிறவர்களாக விஜய் இருப்பாரேயானால், அவருடைய நடவடிக்கை அப்படி இருக்குமேயானால், நிச்சயமாக அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்நிலையில் தான் அவர் இருப்பார். நாங்கள் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் பின்பற்றுகிற ஒரு கட்சி, நாங்கள் அதை நோக்கி பயணிப்போம். இதுவரை எந்த நலத்திட்டங்களையோ சிறுபான்மை மக்களுக்கான மிகப்பெரிய பொருளாதார ஒதுக்கீடோ இல்லை. ஆனால் இந்த பட்ஜெட்டில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3183 கோடி ரூபாய்களை சிறுபான்மை மக்களுக்காக வழங்கியிருக்கிறார், அவருடைய கல்வி பொருளாதார முன்னேற்றத்திற்கு. அப்போது ஒரு உதவியை கொடுத்து ஒரு சமூகத்தை முன்னேற்ற நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் பக்கம் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் வருவார்களா, அல்லது வெறுமன பயத்தை காட்டி பரிதவிக்க வைத்து அந்த சமூகத்தை பதட்டத்தோடு இருக்கக்கூடிய நிலையிலே தொடரச் செய்கிற திமுகவின் பக்கம் செல்வார்களா என்பது எங்களுடைய கேள்வி. எங்களை பொறுத்தவரை திமுக என்பது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு பாசிசத்தை தொடர்கிறது. திமுகவின் பாசிச அரசியலை, ஹிந்தி கூட்டணியின் அராஜக ஊழல் அரசியலை ஒழிப்பதற்கு தமிழகத்தின் மாற்று சக்தி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் 2026 நாங்கள் சட்டமன்றத்தில் ஆட்சியை பிடிக்கும் பொழுது இவர்களுடைய ஊழல்களை வெளிப்படுத்துவதோடு ஒவ்வொருவரையும் சிறைக்கு அனுப்பும் படலும் நிச்சயமாக தொடரும்.